ரோஜாப்பூ இருக்குது, மருமையும் கரெக்டாக சொல்லிட்டாரு. ரோஜாப்பூ வந்து தரையில் வளர்றது. ஆமாம், தாமரை வந்து தண்ணியில் வளரும். எங்கள் அம்மா சொல்லிச்சு, ரோஜாப்பூக்கும் தாமரைக்கு தாமரைப்பூக்கும் என்னத்தான் வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கேட்டேன், என்னம்மா அர்த்தம் சொல்லுங்கம்மா அப்படின்னு. அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஜாப்பூன்றது தரையில் வளர்றது, நம்ம வீட்டில் சும்மா செடியில் வச்சு வளர்த்துருவோம். தாமரைன்றது தண்ணியில் மட்டும்தான் வாழ முடியும், தரையில் வச்சு வளர்க்க முடியாது, எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுக்கு அம்மா அர்த்தம் சொல்கிறாங்க. என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, ரோஜாப்பூ நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை, தாமரைப்பூ நம்ம வீட்டு ஆம்பளை பிள்ளை. புரியுதா? தாமரைப்பூன்றது கடைசி வரையும் ஆம்பளை பிள்ளை நம்ம கூட தான் இருக்கும், தண்ணியில் இருக்கிற பிள்ளை தாம்பிள்ளை, அது நம்மக்கிட்டதே இருக்கும். ரோசாப்பூ அப்படி இல்லை, செடியில் இருக்கும், அதை வந்து அடுத்த வீட்டு கட்டி கொடுத்துருவோம். அதனால் ரோசாப்பூ வந்து அடுத்த வீட்டு பிள்ளையா, தாமரைப்பூ தண்ணியில் இருக்க தாங்கூடயே இருக்குமா, அதனால் தாமரைப்பூ வந்து தாம்பிள்ளையா அப்படின்னு அம்மா இந்த அர்த்தத்தை சொல்கிறாங்க. அதனால் ரோஜாப்பூ எப்படி வந்து நம்ம அழகாக இருக்கும், நம்ம எங்கே வேணாலும் செடி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்தா அது போயிடும். இதே ஆம்பளை பிள்ளை நம்மளை விட்டு போகுமா? அந்த தண்ணி தாமரை சேர்ந்தாப்புல இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நம்மளை விட்டு போகுமா ஆம்பளை பிள்ளை? போகாது. அது நமக்கு அந்த தண்ணியும் தாமரை பிரிக்க முடியல. அது மாதிரி நம்மளுடைய பிள்ளையை வந்து ஆம்பளை பிள்ளையை வந்து நம்மகிட்ட வந்து தாய்கிட்ட வந்து பிரிக்க முடியாது. அது தாய் தப்பிட்டே இருக்கும். இல்லை அதுகிட்ட நம்ம இருக்கணும், மாற்றி சொல்லிக்கிடுவா. ஏன்னா இப்போ எல்லாம் வந்து தாய் தப்பின நம்ம இல்லை, பிள்ளைகிட்டதே நம்ம இருக்கணும். சரியாங்க்கா? ஒரு காலகட்டம் போனது நம்ம தான் பிள்ளைகிட்ட இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. அந்த பிள்ளை எங்கள் அம்மா அப்பாட இருக்குன்னு சொல்லாதுங்க, சொல்லுங்களேன். எங்கள் அம்மா அப்பா எங்கள் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாம். ஏன்னே காலம் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் என்ன சொல்லுங்கள், நாங்கள் அம்மா அப்பாட்ட இருக்கோம், குடும்பத்தோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி சொல்ல மாட்டோம். இப்போ இருக்கவங்க எப்படி சொல்கிறாங்க, இப்போ மாற்றி அப்படியே காலம் போக போக மாறிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. அதனால் அப்படி சொல்கிறாங்க. ரோஜா போடுறது நம்ம அடுத்த வீட்டில் கட்டி கொடுக்கறதுனால அது அடுத்த வீட்டு பிள்ளை ஆயிடுச்சு. ஆம்பளை பிள்ளை வந்து தாம்பளை ஆயிடுச்சு. தண்ணியும் தாமரையும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளையை பிரிக்கவே முடியாது. அதே எல்லாருமே வந்து ஆம்பளை பிள்ளை என்ன ஆம்பளை பிள்ளைன்னு கேட்குறாங்க. இதுக்கு அர்த்தம் அம்மா சொல்லுது. ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஆம்பளை பிள்ளை வேணும், எவ்வளோ பேர் தவம் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு பிள்ளையாச்சும் ஆம்பளை பிள்ளை கோயில் கோயிலாக போயிருக்காங்க, இதுக்காகத்தான் கேட்குறாங்க. எல்லாரும் நினைக்கலாம், ஏன் வந்து ஆம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை என்ன அப்படின்னு பேசுகிறோம், நம்ம வாய்க்கு பேசுகிறோம். என் பொம்பளை பிள்ளை அதை செய்யாத, ஆம்பளை பிள்ளை அதை செய்யாத, என்னென்ன ஒரு அடிக்கு ஒரு அடி அது வந்து பொம்பளை பிள்ளைன்றது வேற்றுமை ஆயிடும். ஆம்பளை பிள்ளையை நம்ம பிரித்தாலும் பிரிக்காது. எப்படியா இருந்தாலும் வந்து நம்ம தண்ணியும் தாமரை பிரிக்கவே முடியாது. அதுமாதிரி நம்மளை வந்து அவர்கிட்ட பிரிக்க முடியாது. அது வந்து நம்ம சட்டப்படியே இருக்குது. தாய் தப்பனுக்கு சட்டப்படி கஞ்சி ஊற்றியே தீரணும். இப்போ முன்னே அப்படி இல்லை, இப்போ சட்டமே இருக்கிறப்ப பிரிக்க முடியாது. சரியா? இதே எங்கள் அம்மா சொன்ன அர்த்தம். இதுக்காக எல்லாருமே ஆம்பளை பிள்ளை வந்து தவம் கிடக்குறாங்களாம். சரியா?